மகனே என்னடா 2 சிக்கன் துண்டை கையில் தெரியாம தானே நீங்கள் பாக்கீங்க எல்லாம் காரணத்தாண்டி தான் நம்ம 2 சிக்கன் துண்டை எடுத்து நம்ம சரியா நம்ம தான் தரப்போறோம்னு நினச்சி அதுவும் நம்ம கூட வர ஆரம்பிச்சிட்டு ஆனால் நான் அது கொடுக்க போகிறதே இல்லை. இதை எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குற முதல்ல குட்டிக்காண்டி தான் அலிகேட்டர் தான் இதுதான் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஏர்லியோ 1 feet இருக்கு. இவன் சிக்கனை காமிச்ச உடனே தலைவன் எப்படி ஸ்பீடாக இருக்கான்னு பாருங்க. முதல் சிக்கன் போட்டேன் பிடிக்கல எப்படி கடிக்குது பாருங்க. 2வது சிக்கன் போட்டேன் கடிக்காமல் ஒரு அடி 6 அடித்த மாதிரி அடிச்சு விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துட்டு பல்ல காமிச்சிட்டு இருந்தேன் நாய் எழுதி பாருங்க எப்படி இருக்குன்னு முதல்ல மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை எடுத்து நம்ம சிக்கன் தான் எடுத்துட்டு அதனாலே தெரியும் நல்லா முதல்ல மாதிரி சாப்பிட்டு வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்க கட் பீஸ் வச்சுனே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கட் பீஸும் காரையும் தான் வளர்க்கும். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கட் பீஸ் எவ்வளோ இல்லை கட் பீஸாக இருக்குன்னு. சரி ஃபுல்லாகவே கட் பீஸ் தான். கட் பீஸுக்கும் நம்ம இறைய போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் எதுக்கு ஆஃப் ரேட்டு கட் பீக்கு அதுக்கும் ஃபுட் ஃபீட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செஃப்லாக் கப்பி ஒரு மெயின் மட்டும் தான் இருக்குது. ஃபீமேல் செத்து போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா 2 மாத்திரை காமிக்கிறது தானே பைங்க இது மாத்திரை இல்லை கைஸ் டிகே பாட்டுமியா இதெல்லாம் நம்ம குட்டி ஃபிஷ் கண்டி போட்டதுக்கு பொறிச்ச ஃப்ரைஸ்லாம் ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டா வந்து சீக்கிரமாக வளரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அதையும் வாங்கிட்டு வந்து அதையும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தட்ட ஆரம்பிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 40 குட்டி மாதிரியே இருக்கும். எப்படி சாப்பிடுதுன்னே இந்த மாத்திரையை தான் நான் டெய்லியும் கொடுத்துட்ருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தமே 6 பேட்சுக்கு குட்டி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 பேட்சு குட்டி இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஒன்றா ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கு அந்த பிளாக் இதில் ஒரு 9 குட்டி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா சரியாக நல்லா வளர்ந்துருச்சு. நேரம் போடும்போது நல்லா க்ரோத்தும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காரைகள் தான் நம்மளை பார்த்த உடனே சவுண்டு போட்டு அங்கங்கே நம்மளை பார்த்தோன்னே வெளியே திறந்துவிட்டுறா யாராவது எழுதான்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். மொத்தம் நம்மகிட்ட 10 காலம் இருக்குது. இப்போ அதையும் நம்ம திறந்து விட்டு அதுக்கும் இறை தான் வைக்க போகிறோம். நல்லா இறைய சாப்பிடுங்க. உங்களோட கடைசி நான் சாப்பிட போகிறேன். அதனால் அது கரைக்கே தெரியாது. இந்த 10 கரையை வளர்ந்த பேர் நம்மளே அடித்து சாப்பிடலான்னு ஒரு பிளானில் தான் இருக்கும் நைஸ். சும்மா தான் சாப்பிட மாட்டோம். அது பாவம் 10 நாளே தெரியும். காரம் நல்லா சைஸ் ஆகிட்டு இன்னும் முட்டை தான் வைக்க முட்டிக்கு முட்டை வச்ச பிறகு முட்டையை எடுத்து ஆம்லேட் போட்ட வேண்டியதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கடைக்கும் மேலே ஒரு 3 கடை போட்டிருக்கேன். மேலே இருக்க கடைக்கும் நம்ம இறைய வச்சாச்சு. 10 நாளே தெரியும் கடை விட்டு அழகாக சாப்பிடுன்னு க்யூட்டாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பரட்டா மாமே.